அன்னைக்கு ராத்திரி ராபர்ட் ரொம்பவே சோகமா இருக்காரு. ஏன்னா, அவர் புதுசா வாங்கின அந்த நாய் வந்து மத்த நாய்கள் மாரி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாட்டேங்குது. ஏன்டா அது சுறுசுறுப்பா இருக்க மாட்டேங்குது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே இதுக்கு மீன் எண்ணெய் வாங்கி தரலாம் அப்படின்ற யோசனைக்கு வராரு. அப்புறமா போயிட்டு அந்த மீன் எண்ணெய் வாங்கிட்டு வந்து அவரு ஃபீட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த நாய் வேண்டான்ற மாதிரி தலையாட்டுது. அது குடிக்கிறதுக்கு மறுக்குது. அவர் என்ன பண்றதுன்னு புரியல. அவர் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. திருப்பியும் சரி ஏதாவது பண்ணி அதுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு என்னென்னவோ பண்ணி ஒரு பிஸ்கட் வைக்கிறாரு, அது கூட கொடுக்குறாரு, இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் எந்த விஷயமே ஒர்க் அவுட் ஆகலை. அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கையில் இருந்த அந்த மீன் எண்ணெய் பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே ஊற்றின எண்ணெயை க்ளீன் பண்ணலான்ட்டு வராரு. அப்போ என்ன பார்க்குறாருன்னா அந்த நாய் அங்கே கீழே ஊற்றின எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் ராபர்ட்க்கு புரியுது, நாய்க்கு அந்த எண்ணெய் பிடிக்காம இல்லை, அந்த எண்ணெயை ஒரு ஃபீட் பண்ண விதம் தான் பிடிக்கலன்றத ஒரு தெரிய வருது. அண்ட் இந்த ஸ்டோரியில ஒரு மாரல் இருக்கு. எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஹிஸ் ஓன் வே ஆஃப் லேர்னிங் அண்ட் ட்ரூ எஜுகேஷன் எதையும் திணிக்காது. ராதர் இட் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட் டு லேர்ன் இன் ஹிஸ் ஓன் வே. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்சைட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்க்கு ரூபி திங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.